வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து நம்ம ஸ்கின்னை எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி தயவு செய்து கெமிக்கலான ப்ராடக்ட்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க. இது ஒரு ரிக்வெஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. அண்ட் பார்த்திங்கன்னா நான் இப்போ ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி சாறு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தக்காளியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. முகத்தில் ஏற்படும் கருமை மற்றும் முகத்தில் ஏற்படும் சுருக்கத்தை நீக்கிறதுக்கான சத்துக்கள் நிறையாவே இருக்குங்க. இது கஸ்தூரி மஞ்சள் நாட்டு மருந்து கடைகளில் எல்லாமே கிடைக்கும். இது கிருமி நாசினிக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். முகப்பரு எல்லாமே போக்குறதுக்கான சத்துக்கள் இருக்குது. கற்றாழை ஜெல், தோல் நீக்கிட்டு கற்றாழை ஜெல் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம ஸ்கின்னை எப்போவுமே இளமையாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துக்கோங்க. இது பெண்கள் மற்றும் இல்லாமல் ஆண்களும் யூஸ் பண்ணலாங்க. மஞ்சள் ஒரு கிருமி நாசினிக்காகத்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுலேருந்து முடி கொட்டும் அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுங்க. ஆண்கள் தைரியமாக இது யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஆயிலி ஸ்கின் இருக்குது அப்படின்னா அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இது முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகளை நீக்கிறதுக்கான சத்துக்கள் நிறையாவே இருக்குது. நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணீர் விட்டு நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு இது முகம் மற்றும் ஹேண்டில் அப்புறம் கழுத்து பகுதியில் நீங்கள் அப்ளை பண்ணி 20 நிமிஷம் ஊற வச்சு கூலான வாட்டரில் கழுவிக்கோங்க. கழுவிட்டு பாருங்கள், உங்களோட ஸ்கின்னு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அப்புறம் ரொம்பவே பொலிவுடனும் இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.